திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். என் பேர் சந்தியா. நான் வந்துட்டு இடியம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். எங்க வீடு வந்துட்டு கார்த்திக் நகர் இடியம்பாளையத்துல தான் இருக்கு. நான் வந்துட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் அட்டம் தான் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எங்களுக்கு இங்கே பாராட்டு விழா வச்சிருக்காங்க. எங்கள் ஸ்கூல்ல இருந்து 10 பேர் நாங்கள் பாஸ் பண்ணி கட் அவுட்லாம் போட்டிருக்காங்க. அதனால இங்கே பாராட்டு விழா என் அம்மா அவங்க பேக்கிங்ல தான் ஒர்க் பண்றாங்க கம்பெனில. அப்புறம் அப்பா அவரும் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க எலக்ட்ரீஷியனா. ரெண்டு பேர் தான் எனக்கு பேக் போன் மட்டும் இல்லை, எல்லாமே அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்க தான் என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. எல்லா பேரண்ட்டும் ஒரு வருஷம் படிக்க வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. எங்க வீட்டுல என்ன 2 வருஷமா படிக்க வச்சு உன்னால முடியும்னு சொல்லி இப்போ இந்த சக்சஸ் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நான் அப்படி நின்று பேசுறேன்னா அது காரணம் எங்க அப்பா அம்மா தான். எங்க ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொல்லணும்னா, நீட் இங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நீட் இருக்கனாலதான் நாங்க இங்க இருக்கோம். ஏன்னா நாங்க என் ஊர் ஆக்சுவலா தேனி. ஆனா இங்க நாங்க வேலைக்காக இங்க பண்ணிட்டு இருக்கப்போ நீட் இல்லைன்னா அப்ப நான் எப்படி டாக்டர் ஆக முடியும்? இங்க நிறைய பேர் அப்படிதான். நீட் இல்லைன்னா நாங்க டாக்டர் ஆக முடியாது. ஸோ நீட் வேணும்னு சொல்லாதீங்க. நீட் டஃப் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு நார்மலா 12th எக்ஸாம் எழுதுற மாதிரி 11th 12th இருக்க கொஸ்டின் தானே கேட்கறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் நீட் மாடரேட்டா தான் இருந்தது, எழுத முடியதா இருந்தது. அப்புறம் ஏன் இப்படி போராட்டம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நீட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். என் பேர் ஜோஷிகா. நான் நீட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் இங்கே 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன். அப்பா அம்மா 2 பேருமே டைலர் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி சீட் கிடைக்கும்ன்றது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்பாவோட எஃபர்ட்டும் அம்மாவோட எஃபர்ட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் லாஸ்ட் இயர் 2025 இருந்த மாதிரி தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீட்டு ரீநீட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால நீட்டை விட ரீநீட்ல ஸ்கோர் கம்மியாச்சு. ஆனாலும் ஓகே, சீட் கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. நீட் வேண்டான்ட்டு சொல்றாங்க. ஆனால் நீட் இல்லைன்னா எங்களை மாதிரி பசங்க எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. 12th மார்க் வச்சு போடலாம். ஆனால் காசு இருக்கவங்க எல்லாரும் சீட் வாங்கிடுவாங்க. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா போகிறது தான் பெட்டர்னு எங்களுக்கு தோணுது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா நீட் கண்டிப்பாக தேவை. என் பேர் பவித்ரா. நான் இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இடுவம்பாளையத்தில் படிச்சுட்டு 11th 12th முடித்தேன். நான் டாக்டர் ஆகுங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் ஃபுல்லாமே படித்தேன். எல்லாமே தமிழ் மீடியம் தான். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நீட் நல்லா எழுதியிருந்தேன். அதில் 600க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரீநீட் அது கேன்சல் பண்ணிட்டு ரீநீட் வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு கரெக்டாக என்னால் ப்ரிப்பேரும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஆனால் 478 மார்க் எடுத்திருக்கேன். ஆனாலும் அது எனக்கு கம்மியாக தான் தெரியுது. அது 600க்கு மேலே எடுத்திருந்தேன். எங்கள் அம்மாவும் பாவம் சிங்கிள் பேரண்ட், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஃபீஸும் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடம்புலையும் நிறைய பிரச்சனை வந்துச்சு இந்த ஒரு வருஷத்துல. வீசிங் இருக்கு எனக்கு அதிகமாக. அந்த பஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போனதுனால கிளாஸும் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. 7 டேஸும் கிளாஸ் இருக்கும், அதையும் பார்க்கணும். உடம்பும் சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது முடித்தேன். நீட் வேண்டான்னு சொல்றது எனக்கு இதாக தான் இருக்கு. நான் இப்போ நீட் இல்லைன்னா என்னாலலாம் எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்கலாம் உள்ள போக முடியாது. அதுவும் நான் 12th நல்லா படிச்சா போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இடும்பாளையம் ஸ்கூல்லேருந்து இப்போ வீட்டில் பாஸ் ஆனவங்களுக்கு பாராட்டுலான்னு கூப்பிட்டாங்க, வந்திருக்கோங்க. பிள்ளைங்க +1 +2 இங்கே தான் படித்தாங்க. நல்லா படித்தாங்க. நீட்டு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. படிச்சுட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்கன்றதுக்காக பாராட்டுலாக வந்திருக்கோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என் பேரு கௌசல்யா. எங்க ஊர் திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் தாலுகா ரெட்டியப்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து வரோம். எங்க அப்பா பிரிண்டிங்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்களுக்கு நீட் இருக்கிறனாலதான் நாங்கெல்லாம் படிக்க முடியுது டாக்டர்.
அதனால நீட் வந்து வேணாம் அப்படின்லாம் சொல்ல வேணாம். எல்லாருக்குமே நீட் வேணும். நீட் இருக்கிறனால தான் எல்லாரும் படிக்க முடியுது. நீட் இல்லாதவங்க சொல்றதை கேட்காதீங்க. நீட் படிச்சவங்கள்ட்ட கேளுங்க. நீட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. எல்லாருமே நீட் வேணும் அப்படின்னு கேளுங்க. நீட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நீட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதினேன். அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. நீட் அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து எனக்கு அவ்வளோ ஸ்கோர் வரல. செகண்ட் அட்டம் மறுபடியும் எடுத்து படித்தேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எழுதும் போது நல்லா தான் எழுதினேன். செகண்ட் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம படிக்காததே தவிர அது மறுபடியும் வச்சது அப்படின்னு இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால அதனால தான் வந்து மார்க் கம்மியாயிருக்கும். நம்ம படிச்சிருந்தோம்னா நல்லா மார்க் எடுக்கலாம். பேரு பஞ்சவர்ணம். நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தந்தாலுகா ரெட்டியப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த திருப்பூர்ல வந்து வேலைக்குன்னு வந்தவங்க. இங்கே தான் 15 வருஷமா இருக்கிறோம். எங்கள் பொண்ணுங்களை வந்து இடுவம்பாளையம் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சோம். நீட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஸ்கூல்ல நீட்டு படித்தா டாக்டர் ஆவாங்கன்றத சொல்லி நாங்கள் அதற்கு பின்னாடி டாக்டரை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதுணையாக நாங்கள் அதை பிள்ளைங்களை படிக்க வச்சே ஆகணும்னு சொல்லி நீட்டு இருக்க கண்டு தான் எங்களை மாதிரி இல்லாத ஒரு ஏழை குடும்பமெல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு வழிகாட்டுதலாக இருந்துச்சு. நீட்டை வந்து தடை பண்ணாதீங்க. நீட் இருந்தால் தான் எங்களை மாதிரி இல்லாத ஏழை குடும்பம் உள்ள குழந்தைங்க ஒரு டாக்டர் ஆக முடியும். நீட்டு கட்டாயம் தேவைங்க.